கன்னடத்துல ஏற்கனவே சில படங்கள் நடித்திருந்தாலும் கேஜிஎஃப் திரைப்படத்தின் மூலம் பேன் இந்திய நடிகராக இந்திய அளவில் பிரபலமானவர் தான் நம்ம யாஷ் அவர்கள். கேஜிஎஃப் மற்றும் கேஜிஎஃப் 2 2 படங்களுமே பேன் இந்தியன்ல அசத்தல் வெற்றியை பெற்றது. ஏற்கனவே கேஜிஎஃப் 3 எப்போது வரும் அப்படின்னு ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நடிகர் யாஷ் அவர்கள் தற்போது கேத்து மோகன்தாஸ் அப்படின்ற பெண் இயக்குனருடைய இயக்கத்துல டாக்ஸிக் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல யாஷ் ஹீரோவாக நடித்து தாரா சுட்டாரியா, ருக்மணி வசந்த் உள்ளிட்டோருமே நடிச்சிருக்காங்களா. படம் பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது. வர 19ஆம் தேதி இந்த திரைப்படம் உலகமெங்குமே ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவலுமே வெளியாச்சு. இந்த படத்தை விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை தயாரித்த KVN நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. படத்துடைய பட்ஜெட் 400 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த படத்துடைய வியாபாரம் மட்டுமே 1000 கோடியை தொட்டிருக்கா. அதாவது ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெளிநாட்டு உரிமையை 150 கோடிக்கு, இந்தியாவில் தியேட்டர்கள் வெளியிடும் உரிமையை 650 கோடி மற்றும் டிவி உரிமம் மற்றும் OTT அப்படின்னு ஓவராலா சேர்க்கும் பொழுது படம் 1000 கோடி கிட்ட வியாபாரமாக இருக்கா. இது ஒரு நல்ல லாபகரம் அப்படின்றதுனால இந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ மேலும் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்திற்கான முயற்சிகளுமே ஈடுபட்டு கொண்டிருக்காங்களாம். சோ இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா நடிகர் யாஷ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக ஜனநாயகன் படம் கூடிய விரைவில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெறும், அந்த படத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தளபதி விஜய் அவர்களுமே யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்திற்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.